கேப்சிகம் எக் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகமை ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பரும் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியன், கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கேப்சிகம் எக் பொடி மாஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.